யார் ஃப்ராட், யார் சீட்டர்? அட உங்கள இல்லையா, நான் அவங்கள சொன்னேன். அவங்களும் நம்மள மாதிரி சண்டை கோழிங்களா இருக்காங்க. இப்படியா சண்டை போட்டுப்பாங்க? அப்போ 2 நாளா நம்ம முன்னாடி காட்டின அன்பு பாசம் எல்லாமே போயா? ஏய் முண்டோ, நீயும் அதானே செஞ்சுட்டு இருக்க 2 நாளா? என்னமோ யோகிய சிகாமணி மாதிரி பேசுற. நம்ம ஒரு ஆதர்ச தம்பதின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க. ஆனா இங்க 2 நாளா நடக்கிற கூத்து எனக்கு தானே தெரியும். நம்மளை விட அவங்க எவ்வளவு மேல. அவங்க பச்சை குத்துருக்காங்கன்னு சொல்லி நீயும் உண்மையிலேயே பச்சை குத்திட்டியே. இதுக்கு என்ன பண்றது? இத பாரு, அவளை அடிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. உன் கைதான் வலிக்கும். ஒண்ணு பண்ணு, பச்சை குத்துனால அந்த புத்திசாலிய கூப்பிடு. இவ மூஞ்சியில முட்டாள்னு பச்சை குத்திடு, சரியாயிடும். இது கரெக்ட்மா. ஜெயம்மா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன ஜெயம்மா? ஜானு இந்த கருப்பு ட்ரெஸ்ல बहुत खूबसूरत लग रही है. ஹாப்பியா வராங்க. ஐயோ, என்னப்பா ரூம்ல அப்படி சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, இப்போ இவ்வளவு சந்தோஷமா வரீங்க? அதெல்லாம் அப்படிதான் மாச்சி, சண்டைலாம் இருக்கும், அதுக்கப்புறம் அது சரியாயிடும். இவங்க 2 பேர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம், அதனால சண்டைல கதா. எங்ககிட்ட கத்துக்கிட்டது எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன். ஆமா, எனக்கு இப்போதான் மனம் ரொம்ப 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 பிடிக்குது. அப்படியா? ஓ ரியலி? நம்பவே முடியல. வாட் a சர்ப்ரைஸ். நீ நம்ப மாட்டேன்னு தெரிஞ்சுதா நானும் உன்ன மாதிரி சாட்சி வச்சிருக்கேன். என்ன மாதிரியா? அது என்ன சாட்சி? இங்கே பாரு. ரொம்ப டீப்பா இருக்கு. मेरे मुंह में क्या है? ஏய் லூஸ் லூஸ் அவங்க முன். ஏய் இதுல என்ன வைக்கும்? ஏஜேவும் ஹாசினியா அது ஓபனா சொல்றது இல்லையா? இல்ல ஏஜே? பாத்தியா, புருஷன் பொண்டாட்டின சண்டையெல்லாம் வரதான் செய்யும். சண்டை இருக்கலாம், சண்டை மட்டும் இருக்க கூடாது. எப்படி சண்டை போடுறீங்களோ அதே மாதிரி அப்பப்ப அனுசரிச்சு போயிட்டே இருக்கணும். அப்பதான் குடும்பம் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கும். சஹி மாச்சி, டைம் ஆயிடுச்சுல, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம். மும்பைக்கு வரும்போது கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும். எனக்கு ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாக சமைச்சு கொடுத்தீங்க. நீங்கள் மும்பைக்கு வரும்போது உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை அத்தனை அவ இல்லை நான் சமைச்சு கொடுப்பேன். ஓ அப்படியா? நல்ல வேளை இவ செஞ்சிருவாளோன்னு பயந்துட்டேன். வரேன் வரேன். ப்ரோ ப்ரோ பயங்கர ரைட் ப்ரோ. நீங்க அமிதாப் பச்சனும் ரைட்டா இருப்பீங்க ப்ரோ. மும்பைக்கு வந்தோம் வீட்டுக்கு வரணும். நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து என்ன கூப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து உங்க ஹைட் ஈக்குவல் நான் பேசுறேன். ஓகே பை ப்ரோ. see you. டேக் கேர். Bye. ஓகே பை. See you. பை Bye. God bless you. பாய் Bye. Safe journey. பச்சை நிறமே பச்சை நிறமே, ஹிட்லர் கையில் என் பேரு பச்சை நிறமே. இனிமே ஹிட்லரே என்ன வெறுக்க நினைச்சாலும் என்ன வெறுக்கவே முடியாது. தூங்குற நேரம் தவிர எப்பவுமே என் பேரை பார்த்தே இருப்பாரு. அப்படி பார்க்க பார்க்க தானா என் மேல லவ் வந்துரும். ஹாசினியா குக்கா. என் பச்சை மாமா வந்துட்டாரு. ஐயோ வாய் போட்டுருச்சு. பரவாயில்ல, நம்ம தானே. வெல்கம் 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 வெல்கம். என்ன இன்னைக்கு வரவேற்பெல்லாம் பலமா இருக்கு? பார்த்தாலே பயமா இருக்கு. எல்லாம் நல்ல விஷயம் தான். என் பேரு உங்க கையில பச்சை குத்திட்டீங்கல்ல, அதுக்கு வெல்கம் பண்ணி தானே ஆகணும்.
நான் ஒன்னும் குத்திக்கல, நீதான் குத்தி விட்ட. நல்ல விஷயத்த யாரு பண்ணா என்ன பாஸ்? அதனால இந்த நல்ல நாள்ல உங்களுக்கு நான் ஒரு வெல்கம் ட்ரிங்க் ரெடி பண்ணிருக்கேன். என்னது இது? இது ஐஸ்ட் கிரீன் டீ. இதுலயும் பச்சை இருக்கு, உங்க கையிலயும் பச்சை இருக்கு. உங்க பச்சை கையால இந்த கிரீன் டீய வாங்கிக்கோங்க. ஆஹா, என் மருமகளுக்கு என்னமா மூளை வேலை செய்து டிஆர் ஃபேன் போல இருக்கு. நல்ல ரைமிங்கா பேசிட்டு இருக்கா. ஹாசினி, எனக்கெல்லாம் பச்சை டீ இல்லையா? கண்டிப்பா தரேன். நீங்களும் என் பேரை பச்சை குத்திக்கோங்க, அப்ப தரேன். ஆ? பச்சை குத்துறது ஒரு ஊசி போடுறதுக்கே 1000 கத்துவேன். அப்போ சும்மா இருங்க. இந்தாங்க, நீங்க குடிங்க. சாப்பிடுங்க, இந்தாங்க குடிங்க. அட குடிங்க, அட குடிங்க. அதான பார்த்த, என்னடா இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு. ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. இந்த ஐஸ் டீ கொடுத்து எனக்கு ஐஸ் வைக்கலான்னு பாக்குறியா? என் கையில என்ன ஏமாத்து பச்சை குத்துனது மட்டும் இல்லாம அதை செலிப்ரேட் வேற பண்ணுவியா நீ? பச்சை குத்துனதுக்கு செலிப்ரேட் பண்ணாம எல்லாரையும் கட்டி பிடிச்சு அழ சொல்றீங்களா? ஏன் புருஷன் கையில ஏன் பேரு தானே பச்சை குத்தின, இப்படி தட்டி விட்டீங்க? இவ்வளவு ஆசையா செஞ்சேன் தெரியுமா? இதுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன், சரியா? நானும் பாத்துட்டு இருக்கேன். என்ன அப்படியே ஆக்கியூபை பண்ண ட்ரை பண்றேன். என்ன அடிமை ஆக்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா காய நகத்துறேன். என்ன ஏஜே, என்னப்பா இது? அடிமை, ஆக்குப்பை அப்படின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு, ஏதோ ஒரு பாசத்துல சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டா. யாருமா சின்ன புள்ள? நான் தூங்கிட்டு இருக்கும் போது என் கையில சொம்பு மாட்டவெல்லாம் சின்ன பிள்ளையா? என்ன ரோட்ல நாய் மாதிரி துரத்துறான், என்ன ஆத்துல எல்லாம் குதிக்க வச்சா அவ சின்ன பிள்ளையா? நான் தூங்கிட்டு இருக்கும் போது என் கையில பச்சை குத்துனா அவ சின்ன பிள்ளையாமா? பத்து நாளா என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. நைட்டு தோணா காலையில ஏந்திருக்கும் போது ஏதாவது நடக்குமோன்னு தினமும் நான் செத்து வாழ்ந்துட்டு இருக்கேன். ஐயோ, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? பயப்படுறதுக்கு நான் சிங்கமா புலியா? அதாவது பரவாயில்ல, அது சீண்டினா தான் வந்து கடிக்கும். நீ எப்போ கடிப்ப, எப்போ கவுப்ப, எப்போ கொஞ்சமேன்னு சொல்லவே முடியாது ராட்சசி. ஏஜே, என்னப்பா கோவப்படாத ஏஜே. நடந்தது நடந்து போச்சு. அதுக்காக இப்ப கோவப்பட்டு என்ன ஆக போகுது சொல்லு. நீ பேசாதம்மா, நீ தயவு செஞ்சு பேசாத. இவளை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா வருது. இவளை முதல்ல வீட்டை விட்டு துரத்தணும். அதுக்கு இவ என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான்னு நான் நிரூபிப்பேன். அது வரைக்கும் இவ என் பக்கத்திலே வரக்கூடாது, என் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு சொல்ல. ஐயோ, என்ன பிளாக்மெயில் பண்ணி என்ன பக்கத்துல உட்கார வச்சு தாலி கட்டிட்டு இப்போ நான் உன் பக்கத்துல வரக்கூடாதுங்கற? எத்தனை தடவை தான் நான் உன்கிட்ட சொல்லுவேன்? அப்படிதான் ஏன் வருவேன்? என்ன பண்ணுவேன்? ஏய், ஏஞ்சேனா பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்றாருல, வெக்கமே இல்லாம பக்கத்துல போய் நிக்கிற. அவ புருஷன் அவ பக்கத்துல போய் நிக்கிறா, நீங்க பேசாம சுப் ரஹோ. அதான் ஹாசினி தான் பொண்டாட்டி இல்லன்னு ஏஜ் நிரூபிக்க போறார்ல, அப்புறம் என்ன? பொண்டாட்டி இல்லாம தான் மோதிரம் போட்டாரா? ஆசையா பலூன் எல்லாம் ஊதுவாரா? பிரபலி புடவைய கொடுப்பாரா? அடிச்சி நிறுத்து. எதேச்சியா நடந்த சம்பவம் எல்லாம் உனக்கு சாதகமா யூஸ் பண்ண பாக்குறியா? நீ சொன்ன எதையும் நான் மனசு ஒத்த எல்லாம் செய்யல. எல்லாமே நீ செஞ்ச பில்டப் தான். ஆமா, இதத்தான் ஏஜி அப்பல இருந்து நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவ எல்லாத்தையும் ஏதோ ஒரு பிளானோட தான் பண்றா. விடுங்கக்கா, ஏஜ் உஷாராயிட்டார்ல, இனி நடக்காது. ஏய் சுப் ரஹோ. ஏதோ ஒரு ஆசையில பிரியப்பட்டு அவ பேரை ஏஜே கையில பச்சை குத்திருக்கா. அதுக்காக நீங்க ஏதோ வில்லன் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மா, உடனே சப்போர்ட் பண்ண வந்துருவிய. இப்படி சப்போர்ட் பண்ணி தான் இவளோட ஆட்டம் இவ்வளவு ஓவரா போச்சு. அந்த ஆட்டத்தோட உச்சம் தான் இந்த பச்சை. ஹாசினி செல்லம்மா, என்ன இப்போ சும்மா பச்சை பச்சை பச்சைன்னு குதிக்கிறீங்க?
பொண்டாட்டி பேரு புருஷன் கையில இருந்தா என்ன தப்பு? பொம்பளைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தாலி கட்டிக்கிறோம், மெட்டி போடுறோம், குங்குமம் வச்சுக்கிறோம். ஆனா ஆம்பளைங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? அதனால கல்யாணம் ஆன எல்லா ஆம்பளைங்களும் கையில பொண்டாட்டி பேரை பச்சை குத்தணும்னு சட்டம் போடணும். ஆ? இது புது லாஜிக்கா இருக்கே. நீ எனக்கு சட்டம் போடுறியா? நான் உனக்கு கட்டம் போடுறேன். கூடிய சீக்கிரமே என் கையில இருந்து இந்த பச்சை அழிக்கிறேன், உன்னை என் வாழ்க்கையில இருந்து அழிக்கிறேன். சும்மா காமெடி பண்ணாதீங்க. அப்படியெல்லாம் உங்களால அழிக்க முடியாது. போங்க, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. இன்னைக்கு உங்களுக்காக ஸ்பெஷலான சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். ஓகே? நான் பிறந்து என் நாக்குல சக்கரை தண்ணி வச்சு காதுல 3 தடவை ஹாசினி ஹாசினி ஹாசினின்னு சொல்லிருப்பாங்க. அப்போ நான் குழந்தை, அதனால அது எனக்கு தெரியாது. ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்சு என் பேரு உங்க கையில பாக்குறது இவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? இது அப்படியே சீல் வச்ச மாதிரி பாஸ். லைஃப் டைம் சீல். இத அழிக்கவும் முடியாது, என்ன உங்களால ஒதுக்கவும் முடியாது. போங்க, போய் நீங்க சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க, சாப்பிடலாம். உன்னை ஒதுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே நீ எனக்கு தேவையில்லை. என்ன? உன்னோட இடத்துக்கு இன்னொருத்தங்களை கூட்டிட்டு வர போறேன். என்ன? சூப்பர். ஏஜே, என்னப்பா சொல்ற? கியா ஹே? விளக்கு வைக்கிற நேரத்துல இப்படி அபசகுணமா? தப்புப்பா, அப்படிலாம் சொல்லாத. சந்தோஷமா விளக்கு ஏத்துக்குமா. இவன் எனக்கு தேவையில்லாதங்கிறதெல்லாம் ஒரு நல்ல சகுனம் தானே. ச்சே. சும்மா கதையெல்லாம் விடாதீங்க. நான் இல்லாம நீங்க எப்படி? உங்களால எல்லாம் நான் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. முடியும், இருக்க முடியும். அதுக்கு நான் ஒரு வழி பண்ணிருக்கேன். வழி பண்ணிருக்கேங்கிறா? அக்கா, ஈஜி நமக்கு புது அத்தையை ரெடி பண்ணிட்டாரோ? அப்படிதான் தெரியுது. இவ டார்ச்சர் தாங்க முடியாம வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிருப்பாரோ? என்னப்பா அது? ஒண்ணுமே புரியாத மாதிரி பேசுற. என்னமோ ரெடி பண்ணிட்டேங்கிற. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? யார் அது? நாளைக்கு உனக்கு தெரிய போகுது. ஆனா அவங்க வந்தாங்கன்னா இவளோட தொந்தரவு இனிமே இருக்காது. அவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. என்ன தவிர யாரும் உங்ககிட்ட எல்லாம் இருக்க முடியாது. இந்த ஹிட்லர் கிட்ட எல்லாம் யாரு இருப்பா? ஏதோ நானா இருக்கவே பொறுத்துட்டு இருக்கேன். அதுவும் உங்க 7 கண்டிஷனை எல்லாம் பொறுத்துக்கிட்டு எந்த மனுஷியாலையும் இருக்க முடியாது. இருக்க முடியும். அந்த 7 கண்டிஷன்ஸை ஒத்துக்கிட்டு தான் அவங்க இந்த வீட்டுக்குள்ள வர போறாங்க. வாய்ப்பே இல்ல. இந்த ராட்சசனோட வாழ்றதுக்கெல்லாம் கடவுளால கூட முடியாது. இது கடவுள் இல்ல, அதுக்கும் மேல இது வேற. வேறயா? இந்த வீட்டை ஆள்றதுக்கு, எனக்கு துணையா இருக்கிறதுக்கு அந்த ஆள் ரெடியா இருக்காங்க. நாளைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். இனிமே என் வாழ்க்கையில நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. என்ன பிடிச்சிருந்த 7.5 சனி என்னை விட்டு தொலைய போகுது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன். எனக்கு துணையா இருக்க போற அந்த ஜீவன் இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்க போற அந்த நொடிக்காக நான் காத்துட்டு இருக்கேன். சும்மா குடுகுடுப்புக்கார மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. உங்களை பத்தி தெரிஞ்ச யாரும் இந்த ஏரியாக்கு கூட வரமாட்டாங்க. இதுல வர போறாங்களா, இவருக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறாங்களா? ஏஜே,
இந்த மொமெண்ட்டுக்காக தான் இவ்ளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். இதுல உங்களை விட நாங்க தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஆமா, ரொம்ப முக்கியம். ஆமா ஏஜி, நீங்க சரியான டெசிஷன் தான் எடுத்திருக்கீங்க. அவங்கள பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. ஆமா, யார் வர போறா? அவங்க எப்படி அழகா இருப்பாங்களா? படிச்சிருக்காங்களா? நல்ல அறிவாளியா? எதுவா இருந்தாலும் இவளை விட எல்லா விதத்திலயும் மேலதான். சும்மா நிறுத்துங்க. இவர்தான் வாயிலே வடை சுடுறாருன்னா நீங்க காத்திலே கதை எழுதுறீங்க. அது யாருன்னு கேட்டு இப்ப என்ன பண்ண போறீங்க? நானே கேக்கல, நீங்க எதுக்கு இப்ப அவசரப்படுறீங்க? சரி, யார் அது? பயந்துட்டியா? அதான் எனக்கு வேணும். ஐ லைக் இட். ஆனா நாளைக்கு வேணா பாரு, உனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். ஏஜே ப்ளீஸ் பா, சொல்லு போலோ. நாளைக்கு வரும்போது நீயே பாப்ப. Wait and watch. எனி ஐடியா? நோ ஐடியா. யோசனை பண்றேன். யாரா இருக்கும்? என்னம்மா திருட்டு தாலி? நாளைக்கு ஒரிஜினல் தாலி வரும் போல இருக்கு. என்ன பண்ண போற? என்ன பண்ணுவா? வேடிக்கை தான் பார்க்கணும், இல்ல பொட்டி படுக்கை தூக்கிட்டு ஓடணும். எதுவா இருந்தாலும் உன்னோட சாய்ஸ். ஏய், வாய் மூடுங்கடி. பேசு பேசு. நாளைக்கு வரைக்கும் தானே இந்த உதாரெல்லாம். அதுக்கப்புறம் எங்க பேச்சு தான் செல்லுபடியாகும். அக்கா, இவகிட்ட என்ன பேச்சு? இந்த வீட்டுக்கு வர போற சீஃப் கெஸ்ட எப்படி வரவேற்கலாம்னு பிளான் போடலாம் வாங்க. ஆமாமா, டுமாரோ சீஃப் கெஸ்ட் என்ட்ரி இந்த சீப்பான டஸ்ட் அவுட். சிப்ப போடி போ. இனிமே உன்னை எப்படி ஓட வைக்கிறோன்னு பாரு. எப்படியோ ஒரு நல்லது நடக்க போகுது. ஹாசினிக்கு எதிரா யார் வந்தாலும் நமக்கு சந்தோஷம்தான். அந்த புது கெஸ்ட் வந்த உடனே அவங்க கிட்ட நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடணும். அப்பதான் நம்ம ஹாசினியை ஜெயிக்க முடியும். பண்றோம். ஐயோ, வரப்போறது யாரு? ஒண்ணுமே புரியலையே. நேத்து இந்த ஹிட்லர் சொன்னதுல இருந்து விடிய விடிய தூக்கமே வரல. அப்படி யாரதான் கூட்டிட்டு வர போறாரு? நாம தான் வரப்போற கெஸ்ட் யாருன்னு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவ எதுக்கு எட்டி எட்டி பாக்குறா? வர போறது நமக்கு ஃப்ரெண்ட், ஆனா அவளுக்கு தான் எதிரியாச்சே. அதான் பாடி ஃபுல்லா மிளகா பொடிய தடவி விட்ட மாதிரி தவிக்கிறான். என்னது சில்லி கேர்ள்ஸ், சில்லியா சில்லி பவுடர் பத்தி பேசிக்கிட்டு? என்னம்மா, மேரா பேட்டா கஹாம் பேட்டி? தெரியல ஜெயம்மா, காலையில நேரத்திலே கிளம்பி போயிட்டாரு. என்ன குண்ட தூக்கி போட போறான்னு தெரியலையே. அவன் இருக்கிற ஹைட்டுக்கு நல்ல ஹைட்டா ரஷ்யன் மாடல்ஸ் யாராவது கூட்டிட்டு கெஸ்ட் வந்தாச்சா? போய் பார்க்கலாம். தனியாதான் வந்திருக்கா. ஏய், நான் சொல்லல, என் பையன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. ஓ சிங்கம் சிங்கிளா தான் வந்திருக்கு. வா வா போய் பார்க்கலாம்.